வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேராக இருக்கேன். ஸோ இந்த வாரம் நம்மளோட ஒன் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸில் சம்புக்கு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். ஸோ அந்த வாட்டர் ப்ரூஃபிங் ஏன் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக கிளைமேட்டிக் அண்ட் வெதர் கண்டிஷன்ஸ் பார்த்துக்கணும். இது மழை காலன்றதுனால நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, பண்ணி முடிச்சதுக்கும் அப்புறமும் சரி, அந்த செட்டிங் டைமுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வாட்டர் ப்ரூஃப் பண்ணுற சர்ஃபேஸ் நல்லா இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ தரையில் பண்ண போகிறோம், வாலில் பண்ண போகிறோம்னா வாலில் டஸ்ட்டு ஃப்ரீயாக வர டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடாது. நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாட்டர் ப்ரூஃபிங் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி தண்ணி இருக்குது, இப்போ சம்பில் பண்ண போகிறோம், மழை பெஞ்சு உள்ள தண்ணி ஸ்டோர் ஆகிருக்குன்னா அந்த தண்ணியை ஃபுல்லாக டீவாட்டர் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வாட்டர் ப்ரூஃபிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிமெண்டீஷியஸ் மிக்சர் வாட்டர் ப்ரூஃபிங் தான் பண்ண போகிறோம். ஸோ வாட்டர் ப்ரூஃபிங்கில் கூட பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். இந்த இடத்துல நம்ம டாக்டர் ஃபிக்ஸட் யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா மெயினாக இது ஃபுட் கிரேட் வாட்டர் ப்ரூஃபிங்கான்றதை செக் பண்ணணும். இப்போ நம்ம வீட்டில் பாத்ரூமில் பண்ணுறோம், டெரஸில் பண்ணுறோம் அப்படின்னா அது முக்கியம் கிடையாது. பட் நம்ம தண்ணி ஸ்டோர் பண்ணுற சம்ப் இல்லையா, அதே மாதிரி டெரஸில் இருக்க வாட்டர் டேங்க்கில் பண்ணுறோன்னா ஃபுட் கிரேடில் அந்த வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். ஸோ முக்கியமாக இதுக்கு சிஎஃப்டிஆர்ஐ அப்ரூவல் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். அப்படி இருந்தால் தான் இது ஃபுட் கிரேட் வாட்டர் ப்ரூஃபிங், அதை நம்ம யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இந்த வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இந்த சைட்டில் பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு சைட்லேருந்து வாட்டர் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நம்ம பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்டர் ப்ரூஃபிங் கோட் பண்ணுறது நல்லது. இது அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேபிளை பொறுத்து ஒரு சைட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எப்படி மிக்சர் பண்ணுறோன்றதை பார்க்கணும். ஸோ இந்த டாக்டர் ஃபிக்ஸட் கெமிக்கல் நான் சொன்னேன் இல்லையா, இதில் 1 பார்ட் லிக்விட் பாலிமரும் 2 பார்ட் சிமெண்டீஷியஸ் பவுடரும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 2 கோட் அடிக்கணும். ஸோ இந்த 2 கோட் பை டைரக்ஷனல் அடிக்கணும். ஸோ ஒரே மாதிரியே 2 கோட் அடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் அடிச்சுட்டு ட்ரை ஆக விட்டுட்டு திரும்ப வர்டிக்கல் அடிச்சுட்டு ட்ரை ஆகணும். ஸோ இதுதான் பை டைரக்ஷனல் கோட்டிங். எல்லா வாட்டர் ப்ரூஃபிங்குமே டிஃபால்ட்டாக இதை தான் பண்ணணும். ஸோ இந்த வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் நம்ம அடிக்கணும் இல்லையா, ஸோ இதோட திக்னஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இது ஜிஎஸ்எம்ல நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கோட்டிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 300 ஜிஎஸ்எம் வரணும். 300 ஜிஎஸ்எம்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு A4 ஷீட் வாங்குறோம் அப்படின்னா அதில் பண்டிலே போட்டிருப்பாங்க இது 80 ஜிஎஸ்எம் பேப்பர், 90 ஜிஎஸ்எம் பேப்பர்னு. ஸோ அந்த பேப்பரை நம்ம ஒரு 3-4 மடித்தா என்ன திக்னஸ் வருமோ அந்த திக்னஸில் இந்த கோட்டிங் இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வாட்டர் ப்ரூஃபிங்கில் பார்த்தீங்கன்னா மற்ற வாட்டர் ப்ரூஃபிங் இப்போ நம்ம டெரஸில் பண்ணுறதா இருக்கட்டும், பாத்ரூமில் பண்ணுறதா இருக்கட்டும், அதை விட சம்ப் வாட்டர் ப்ரூஃபிங் ரொம்பவே கொஞ்சம் டீட்டெயில்டாக காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஏன் அப்படின்னா இப்போ பாத்ரூம் வாட்டர் ப்ரூஃபிங்காக இருக்கட்டுமே, நம்ம வீட்டுக்குள்ளே பாத்ரூமில் யூஸ் பண்ணுற தண்ணி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1 வே தான் அது ப்ரிவென்ஷன் பண்ணும். பட் சம்புக்கு அப்படி கிடையாது. இதில் ஸ்டோர் பண்ணுற தண்ணி வெளியே போகாமலும் இருக்கணும், வெளியே இருக்கிற அண்டர் வாட்டர் சேறு தண்ணி உள்ளே கலக்காமல் இருக்கணும். ஸோ 2 இடத்துலையுமே இது ப்ரிவென்டிவாக இருக்கணும். ஸோ அதனால் இந்த வாட்டர் ப்ரூஃபிங் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் பண்ணணும். ஃபைனலாக இந்த கோட்டிங் அடித்து முடிச்சதுக்கப்புறம் லீக்கேஜ் டெஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் அடிச்சிட்டோம், அது ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் அந்த லீக்கேஜ் டெஸ்ட்டு. என்டையராக கோட்டிங் அடித்து முடிச்சதுக்கப்புறம் தண்ணி இதில் நிறுத்தணும். தண்ணியோட லெவல் கூடுதா குறையுதா, இப்போ அவுட்ரு வாட்டர் மிக்ஸ் ஆகுதுன்னா தண்ணியோட கலர் மாறும், சேறு கலரில் வரும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம லீக் டெஸ்ட் வெரிஃபை பண்ணணும். ஸோ ஃபைனலாக இந்த சம்போட வாட்டர் ப்ரூஃபிங் காஸ்ட், ஒரு சம்புக்கு வாட்டர் ப்ரூஃபிங்னு பார்த்துக்கிட்டோன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு லிட்டருக்கு ₹1 மணிக்கு செலவாகும். ஸோ 10,000 லிட்டர் சம்பு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ₹10,000 காஸ்ட் வந்துடும். மெட்டீரியல்ஸ், லேபரு, அடிக்கிற 2-3 மல்டிபிள் கோட்டிங் எல்லாம் சேர்த்து இந்த காஸ்ட் வந்துடும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எங்கள் சேனலில் போடுறோம், தொடர்ந்து பாருங்கள், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.